அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான மோதலை தணிப்பதற்காக பாகிஸ்தான் அரசு இஸ்லாமாபாத்தில் ஏற்பாடு செய்திருந்த அமைதி பேச்சுவார்த்தையில் பங்கேற்கப் போவதில்லை என ஈரான் இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தற்போதைய தற்காலிக போர் நிறுத்தம் முடிவடைய இன்னும் 48 மணி நேரமே உள்ள நிலையில் ஈரானின் இந்த அதிரடி முடிவு பாகிஸ்தானின் சமாதான முயற்சிகளுக்கு பலத்த பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தற்போது எவ்வித திட்டமும் இல்லை என ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது குறித்து பேசிய ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் இஸ்மாயில் பாகை, அமெரிக்கா ஆரம்பத்திலிருந்தே போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி வருவதாக சாடியுள்ளார். குறிப்பாக ஏப்ரல் 13 முதல் ஹார்மூஸ் நீரிணையை அமெரிக்கா முற்றுகையிட்டுள்ளதும், ஈரானிய கப்பலை சட்டவிரோதமாக கைப்பற்றியதும் சர்வதேச சட்டங்களை அப்பட்டமாக மீறும் செயல் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் இத்தகைய ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளால் பேச்சுவார்த்தைக்கான சூழல் அழிந்துவிட்டதாகவும் ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது.